ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னோடு பேசுவதற்காகவே நீண்ட நேரமாக கால் வலிக்க காத்து கிடக்கிறேன். உன் சாயப்பாவை காக்க வைக்காமல் நான் சொல்வதை கேட்பாயா? நிச்சயம் அதில் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. பெரும் இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. இதை முழுவதுமாக நிதானமாக பொறுமையாக தன்னம்பிக்கையோடு கேள். நீ கேட்ட சில மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. அதுவும் நாளை காலை விடிய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை என்ற ஏக்கத்தில் இருக்கின்றாய். நான் சொல்வதெல்லாம் சரிதானே? வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ எதிர்பார்க்காத வண்ணம் உன் அருகில் உன் உயிரான உன் சாயப்பா உன்னிடம் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன், எப்பொழுதும் இருப்பேன். நீ என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று அடுக்கவே தேவையில்லை. மனதில் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் முன்னேயும் உனக்கு பின்னேயும் உனக்கு பாதுகாப்பாகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். கஷ்டங்கள் சூழ்ந்து மனம் சோர்ந்து சாயப்பா என நீ உட்காரும் பொழுது சாயிருக்க பயம் ஏன் என்று கண் சிமிட்டி என் நெற்றி ஒளியை காண்பித்து பாதத்தை படரவிட்டு உன்னை உற்று தாங்குவேன் என் செல்லமே. நான் உனக்காகத்தான் வந்துள்ளேன். இதோ உன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கிறேன். உன் பசி தாகத்தை தணிக்கின்றேன். உனக்கு சக்தியை கொடுக்கின்றேன். உன்னை நல்ல வழி நடத்துகின்றேன். இந்த வேலைகளை தாய் வெளியில் இருந்து கொண்டு செல்கின்றால் உள்ளிருப்பவனாகிய நான் அந்த தூண்டுதலை உண்டாக்குகின்றேன். நீ வெளி உலகை பார்த்து நான் எங்கேயோ இருக்கிறேன் என்ற மயக்கத்தில் நீ இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடந்து கொண்டிருப்பது நடத்தி வைப்பது உள்ளிருக்கும் சாயப்பா நானே என்று நீ கண்டு கொண்டால் நிச்சயம் உன்னால் என்னை பார்க்க முடியும். நான் இந்த விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியிலே நானாகவே உன் முன்பாக இருப்பேன். உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் இந்த சாயப்பா தான். நிச்சயம் உனக்கான அழகிய நல்ல வாழ்க்கையை என்னை நம்பினால் உனக்கு பரிசாகவே தருவேன். நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ அழுது கொண்டே இருக்காதே. ஏனென்றால் என் சந்தோஷம் உனக்குள் தான் இருக்கிறது. தேவையில்லாத வருத்தங்களை தொலைத்தால் உன் சந்தோஷங்களை நீ அடைந்து விடுவாய். மேலும் நீ தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். அனைத்தையும் வீசி எரிந்து விடு என் செல்லமே. தூக்கி குப்பைகளை எரிந்து விடு. மனதில் தங்க விடாதே. உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே நல்லா இருக்க போகிறார் என்று பேசியவர்கள் மத்தியில், மேலும் உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், எங்கே நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து விடுவாய் என்று பேசியவர்கள் மத்தியில், உன்னை படுகுழியில் தள்ள நினைத்தவர்கள் மத்தியில் உன்னிடம் ஒன்று பேசி மற்றவர்களிடம் உன்னை பற்றி அவதூறாக பேசியவர்கள் மத்தியில் சிரிக்க சிரிக்க உன்னிடம் பேசிவிட்டு உன்னை கஷ்டப்படுத்தியவர்களின் மத்தியில் உன்னை கீழே விழ வைத்து பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உன் சாயப்பா உயர்த்தப் போகிறேன் என் செல்லமே. எப்பொழுதும் உனக்காகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமல் வெள்ளந்தியாக இருக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் அவர்களுடைய ரகசியம் என்றால் வாயை பூட்டி வைத்துக் கொள்கிறார்கள். இதுவே உன்னுடைய ரகசியம் என்றாலோ மற்றவர்கள் ரகசியம் என்றாலோ காதை தீட்டி வைத்துக் கொள்கிறார்கள். உனக்கு தீங்கிழைத்து விட்டு உனக்கு தோல்வி ஏற்பட செய்துவிட்டு, அப்படி தோல்வி ஏற்பட்டதும் உனக்கு ஜாதகம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை, ஏன் உன் வீட்டில் விட்டம் சரியில்லை என்று சொல்லுவார்கள். அந்த வீண் பேச்சை கேட்காதே. உன் திட்டம் சரியில்லை தங்கமே. இதை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக செயல்படுத்து. நல்லபடியாக உன் செயலில் இறங்கு என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் கூறுகிறேன். அப்படி உன் செயலில் நீ இறங்கிவிட்டால் உனக்கான வெற்றி
நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லா உறவும் கண்ணாடி மாதிரி தான். நீ எப்படி பழகுகிறாயோ அதுபோலத்தான் அந்த பிம்பமும் உனக்கு தெரியும். உன்னை யாராவது ஒருத்தர் தரைக்குறவாக பேசும்போது ஊமையாக இரு. ரொம்ப புகழ்ந்து பேசினால் செவிடனாக இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய். ஆம் செல்லமே, சங்கடங்கள் வரும்போது மட்டும் தடுமாறாதே. சந்தர்ப்பம் வரும்போது தடம் மாறிவிடாதே. இந்த உலகத்தில் யாரும் தோற்காமல் வென்றவர்கள் என்ற சரித்திரமே இல்லை. தோற்றுவிட்டோமே என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று மட்டும் யோசி. உனக்கான வெற்றி நிச்சயம். ஆம் செல்லமே, வெற்றிகள் ஒரு முறை கிடைத்துவிடும். ஒரு முறை கிடைக்கும் வெற்றிக்காக காத்திரு. மகிழ்ச்சியோடு இரு. நான் சொல்வதை அனைத்தும் செய். நான் சொல்வதை அனைத்தும் கேட்டும் நட. நீ நடந்து முடிந்ததை பற்றியே எந்த நேரமும் யோசித்து கொண்டு இருந்தேயானால் நீ தவறான பாதையில் போய்கொண்டே இருக்கின்றதான் அர்த்தம். உனது எதிர்காலம் என்ன, இன்று நீ எதை செய்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் தீர்மானிக்கும். ஆகவே இது நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையை நம் அறிவியல் கவலைகள் என்ற அணைகள் நிச்சயமாக உண்டு. குறிக்கோள் என்னும் பாதையில் கரை புரண்டு நீ சென்றால் கஷ்டங்கள் என்னும் கல் பாறைகளை தாண்டி கடலெனும் வெற்றி உனக்கு நிச்சயமாக உண்டு. ஆம் செல்லமே, தோல்வி அடையாத மனிதர்களே இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்வது அதுதான். தோல்வியே இல்லை என்றால் எப்படி உன்னால் கற்றுக்கொள்ள முடியும்? நீ தோல்வி அடையவே இல்லை என்றால் உன் முயற்சிதான் தோல்வி அடைந்து விட்டது என்று நினைத்துக்கொள். மனம் இதுக்கமல்லாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். இன்றைய நாள் உனக்கு நல்லதாகத்தான் முடியப் போகிறது. இன்னி நிம்மதியாக தூங்கு. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான நிச்சயமாக நல்ல பொழுதாகத்தான் விடியும். மேலும் நான் சொல்வது என்ன தெரியுமா? உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது. காரணம் ஏன் தெரியுமா? சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்தி பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கிவிடும். அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அதேபோல்தான் உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல் பெரிதாக ஆக்கிக்கொள். உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல் பெரிதாக ஆக்கிக்கொள். ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது. உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வதுதான் தானே. அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விட்டு விடாதே. துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம். அவற்றிலிருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் மீட்டு விடுவேன் உன் சாயப்பா. ஆகவே உனக்கு ஆகாயமாய் நான் உன் சாயப்பா சூழ்ந்து பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆம் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.